7 கன்னிமாரை தியானம் செய்து 8வது விடலை யார் என்று சொன்னார். இந்த ஊரையே கட்டி ஆளக்கூடிய கிராமதேவிக்கு முன் காவலாக இருக்கக்கூடிய எங்கள் ஐயன் முனிநாதனும் இந்த நாகாத்தம்மன் பூஜையில் எப்படி வரான்னு சொன்னார். அந்த முகம் அதிரவே விதி கொடி அரவமோ தான் நடுங்க, அந்த முகம் அதிரவே விதி கொடி அரவமோ தான் நடுங்க, ஆக்கிரமித்து நிறக பூமி வெடித்துமே அதட்டிய எழுந்திரையா, அடங்காத வீரவானான் காத்திரந்த அக்கினி வீரந்தனை பட்டவே புஜை எலும்புல நுறுக்கிய பூ மாறி பொழுந்து நிற்க, பண்ண பெரும் பூங்குறத்தி உடனே வடமலை பூண்டவா, அடந்ததை ஆழந்தனில் அனைத்தினம் சலங்கள் புரியும் அழகு முனுசாமி துறைய. அப்படி எங்கள் ஐயன் முனிநாதனை தியானம் செய்து 9வது காலாக யாரை தியானம் செய்ய என்று சொன்னார். அழகான இந்த சித்தம்பாக்கம் கிராமத்திலே பேரும் புகழோடு வாழ்கின்ற என் தாயார் கிராமதேவி செல்லியம்மா. அவள் உத்திரவு இல்லாம சித்திரமும் ஆடாது, அவள் வாக்கு தத்தம் இல்லாம அணுவும் அசையாது. அப்படி என் தாயார் உத்திரம் இல்லாம யாதொரு அணுவும் அசையாத இருக்கிறாங்க. என் தாயார் எப்படி வராங்க சொன்னா, பிள்ளையோ தேடுறம்மா என பெற்றவளே கிராமதேவி, நான் குழந்தையோ தேடுறம்மா என் குருவரியே செல்லியம்மா, நீ வாக்கிட்டா தப்பா அது எனக்கு வரம் கொடுத்தா பொய்யாகாது, உன் பாதம் அரவிந்தாமலை நான் பாதமலர் போட்டி செய்வேன் அம்மா. அப்படி என் தாயார் செல்லியம்மாவும் எப்படி வராங்கன்னா, அம்மாவும் பேரை இட்டி கிராமதேவி நானே
கோவிந்தான்னு வரணும். உன்னோட குரலை கொடுக்காம எனக்கு எப்படி தெரியும்? ஹரி கோவிந்தான்னு சொல்லி உன்னோட நாமதை பேச மாட்டாங்க. சரி அம்மா, செய்யக்கூடிய பூஜை சந்தோஷமா? யாரும் ஒரு குறையே இல்லையா? சரி, என்னாலையும் அந்த கிராமத்தை மக்களுக்கும் உன்னையே நம்பி இருக்கிற இந்த குழந்தைங்களுக்கும் யாரும் ஒரு குறையில்லாம நல்ல மாதிரி கட்டி காப்பாத்தியா? சரி அம்மா, நீ வந்து மேடையில் இன்னும் உன் அக்கா தங்கச்சி அனைவரும் வரணும். இந்த நாகாத்தம்மா ஆலயத்தில் வந்து வாக்கு கொடுத்து இந்த மக்களுக்கு கூட பக்கத்துல வந்து நல்ல மாதிரி உங்களோட உற்சவத்தை நடத்திக்கணுமா? செய்யக்கூடிய பூஜை சந்தோஷம் தானே? சரி சரி, அப்படியே நில்லையம்மா, இல்லை அப்படியே நில். அதுவும் குடிக்கிற தண்ணி தான் சொல்லுங்க. அம்மையே பார்வதி 6 கோடி நாமமாய் அவதாரமான புவியில். அம்மையே பார்வதி 6 கோடி நாமமாய் அவதாரமான புவியில். உருவாகியே அங்கங்கு கோவில் கொண்டு அச்ச நிச்ச அநேக மைந்த நீக்கி பூசை வாங்கும் பவரவி மணித்தாயே. அடியாரல் ரட்சிக்கும் பச்சளைக்கு ஆரிய அடிதண்டை இடுவார் கோடி. அண்ணமா சேனையுடன் பவனி வரும் அந்த ஆட்சியான உமையே. ஆவணியில் தப்பட்டை கொட்டி பரச ஆற்றி அழகுகா பணிந்து உன்னை நிச்சயம் 10 நாள் உற்சவம் கொண்டு ஆடிய வைத்திடுவார். 5 ரூபாய் அலங்காரமா அழகு சிங்க ஏற்றி நாங்கள் கேட்டு வர தந்திரோம். ஊர்காருக்கு கிராமதேவி செல்லியம்மா, நீ ஆடி ஒரு வேணுமம்மா. அம்மா உனக்கு சருணம் நல்லா, அம்மா சருணம் அம்மா.
மனசு அந்த குழந்தை மேலே காட்டாது. அந்த குழந்தைக்கு பாதம் சரியில்லை. உன்னோட சோதனையோ இல்லை உன் அக்கா தங்கச்சி சோதனையோ தெரியல, ஏதோ ஒரு விண்ணம் பட்டுச்சு. கோபம் வேணாம் சொல்கிறேன் குழந்தை மேலே. நிதானமாக வந்து மகனுக்கு வாக்கு கூடியம்மா. அம்மாவா அண்ணா நல்லா அண்ணா அண்ணா எப்படின்னா நம்பிய மக்களை என்னாளைக்கும் பக்கத்துல இருந்து கட்டி காப்பாத்துவா. அதே அவளை ஏனலம்மா பேசினா, அம்மா உன்னை எதிர்த்து நல்லா அம்மா வருபாவான அப்படி அம்மாவை எழுந்து நிக்காம அம்மான்னு அவளோட பாதத்தை பதிந்து தயவுடனே வரங்கத்தை கேட்டா என் தாயாரும் அந்த வரத்தை அள்ளி கொடுப்பா. அது போல தயவுடனே கேட்குறேன், அம்மா அந்த குழந்தைக்கு அந்த பாதத்தில் ஒரு சின்ன விண்ணம் பட்டிருக்கு. நீ இருக்கும்போது எங்களுக்கு குறையில்லை, இருந்தாலும் நேரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பாலகம் உடம்பையும் பார்க்கணும். அழகா எங்களுக்கு கோவிந்தான்னு ஒரு வாக்கு கூடியம்மா. அவன் சின்ன சின்ன அம்மா நடந்து அதிகாரி ஊருக்கு கிராம தேவி அத்தனை மக்களை படி அளக்கிறவா, அத்தனை மக்களை காத்து ரட்சி திருகிறவா, இந்த பூஜை நடக்கிறதுக்கு காரணமானவா, அத்தனை மக்களுக்கும் தேவையானதை கொடுத்து இதே எல்லையில ரெட்டியா குத்துகிற ஆண்டுதோறும் செய்யக்கூடிய பூஜை. இந்த ஆண்டும் மக்கள் நல்லதோ கெட்டதோ எல்லாரும் ஒன்று சேர்ந்து உன்னுடைய பூஜை நடத்தணும்னு ஆசைப்பட்டு இந்த உற்சவத்தை நடத்துறாங்க. செய்யக்கூடிய பூஜை சந்தோஷமாம்மா. யாரோட குறையும் இல்லையே? சரியம்மா. அதே போல கூட பக்கத்துணையா இருந்து இத்தனை ஆண்டு எப்படி நடத்திக்கணும் அதே போல உங்க அக்கா தங்கச்சி உற்சவத்தையும் உன்னோட உற்சவத்தையும் மக்களுக்கு யாரும் ஒரு குறை இல்லாம நல்ல மாதிரி நடத்தி கொடுக்கணுமா. சரியம்மா. சரிம்மா. அம்மா நான் போய் படி சாஞ்சி மக்கா தெரிஞ்சு வரத்துக்கு நான் பொறுப்பேன். சரியம்மா. அம்மா நீ வாக்கிட்டா தப்பாதம்மா. அங்க வரங்கோட்டா இத்தனை ஆண்டும் இவ்வளவு நாளும் இந்த மக்கள் அதை தான் நினைச்சிருக்காங்க. ஏன்னா என் தாயார் செல்லியம்மா வாக்கிட்டா தப்பாது, அவள் வரம் கொடுத்தா பொய்யாகாது, சொன்ன வாக்கு சொன்னபடி நிறைவேறும் என்று சொல்றேன். இந்த கிராமத்து மக்கள் அனைவரும் நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. அதுபோல இந்த ஆண்டும் நம்பிக்கையா உன்னை முன்னாடி நிறுத்தி உன்னோட நாமத்தை உச்சரித்து இந்த உற்சவத்தை நடத்துறாங்கம்மா. சரியம்மா. இந்த மகனுக்கு நான் இந்த பள்ளியை வச்சுட்டேன். சரிம்மா. இருந்தாலும் எனக்கு தெரியாது, இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்கணும். எதுவாக இருந்தாலும் நீ தான் காப்பாற்றணும். அதை மக்களுக்கு கொடுத்துட்டேன். மக்கள் பாலங்களுக்கு விண்ணங்க வராம நான் எப்படி கொண்டு போறேன் அப்படியே கொண்டாந்து சாப்பிட ரொம்ப சந்தோஷமா. சரிம்மா. சரி உன்னோட சட்டத்தை கூப்பிடலாமா இல்லை மக்களுக்கு வாக்கு கொடுக்க போறியா? நல்லபடியா முடிஞ்சுதா? முடிஞ்சதும்மா. ஒரு குறையும் இல்லையா? இல்லைம்மா. மனசுல எந்த குறையும் கிடையாது. திருப்தியா இருந்ததா? ரெண்டாவது
மூணாவது அவளை கொண்டு போகிறேன்னா நான் அவளை கூப்பிட்றேன்னா அதை பார்த்து இப்போ ஓடியாடுறியா அதனால என்ன பொறுத்து வந்துடுறான் எவ்வளோ அவர் கேட்டேன் வாக்கு ஊரில் என்ன நடக்குது ஏது நடக்குது என்ன வாக்கு கொடுக்கல ஒருத்தருக்கு ஒரு வாக்கு இருந்தா உன் அக்காலேயே நான் போய் கூப்பிட முடியுமா உன் அக்கா அங்கே குந்திங்கிறா நான் அவளால் ஓட முடியுமா நீ தான் எனக்கு குந்திங்கிற கேட்டு அப்புறம் சரியா மற்றபடி ஏதோ ஒரு இதுவும் இல்லையா நான் போகிறேன் திருப்தியா தண்ணி ஊற்றிடாச்சு ஃபுல்லாக இந்த பாலை வந்து நிற்க மாட்டேன் தானே மகிமை போல அம்மா நீ செய்வாளா நீ மகிமை போல அம்மா அங்க செய்வாளா நல்லபடியா உற்சவத்தை கொண்டாட்டு நல்லபடியா அடியில போய் திரும்பி வரணும் எவ்வளோ நெத்திலனா மஞ்சள் குங்குற அப்புறம் அப்புறம் எதுக்கு இது கட்டுற நான் வாக்கு பத்திரமா எல்லா நாளும் நான் பாதுகாப்பு முடியாது இது இருக்குதுன்னா நெத்தியில குங்குமம் மஞ்சள் இருக்கணும் பத்திரமா இருக்கணும் காப்பு கட்டுங்களோம் தண்ணி ஊத்துறா தண்ணி அப்படியே மூடி ஒரு ஊற்றுவாங்க வச்சுக்காத போகாம கால் இது வருது அப்படியே நில்லையம்மா